Hello, greetings to you, my dear students. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோசா கவுன்சிலிங் ஃபார்ம் ஃபில்லிங் அவேர்னஸ் வீடியோ பார்ட் 2 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏற்கனவே நான் இன்னொரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் ஒரு யூபி ஸ்டூடெண்ட்டை வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இவன் வந்துட்டு ஒரு பாம்பே ஸ்டூடெண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஐஐடி பாம்பேல இப்போ படித்து முடிச்சிட்டாரு. இந்த ஸ்டோரி வந்து 2020 நடந்த ஒரு பயங்கரமான ஸ்டோரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்களோட அந்த லைஃப் இன்சிடென்ட்லாம் நான் ஏன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு ஒன்ஸ் நீ ஏதோ ஒரு விஷயம் தவறாக பண்ணிட்டீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் யாராக இருந்தாலுமே அவங்க வந்துட்டு ரிஜெக்ட், அவ்வளோதான், டக்குன்னு தூக்கி போட்டுருவாங்க. அதுலேயும் இந்த பையன் பார்த்தீங்கன்னா ஏர் 270 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நினச்சி பாருங்கள், ஏர் 270 எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். இதெல்லாம் ஒரு சாதனை. ஏர் 270 ஒரு ஏர் 1000க்குள்ளார வர்றதே வந்து மிகப்பெரிய சாதனை. ஸோ இந்த பையன் என்ன நினச்சிருக்கான், நமக்கு வந்து ஐஐடி பாம்பே வந்து கன்ஃபார்ம், நம்ம ரவுண்ட் 1லேயே நம்ம முடிச்சிருவோம், எதுக்கு நம்ம ரவுண்ட் 2 ரவுண்ட் 3லாம் போகணும், ரவுண்ட் 1லேயே நம்ம கிடைக்க போகுது அப்படின்ட்டு ரொம்ப ஜாலியாக சில்லாக இருந்திருக்கான். எல்லாருக்கும் இருக்கிறது தானே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பின்ன இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்துட்டோம், இதுக்கப்புறம் ஃபார்ம் ஃபில்லிங் தானே அசால்ட்டாக பண்ணிடலான்ட்டு பையன் ரொம்ப அசால்ட்டாக இருந்துட்டான். இதுதான் இவன் பண்ண மிகப்பெரிய தவறு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நீங்களும் இதே மாதிரி ரொம்ப லெத்தாஜிக்கலாக ரொம்ப கேஷுவலாக அப்படி இருந்துடாதீங்க. அது மிகப்பெரிய ஒரு தவறாக போய் முடிஞ்சிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்காக தான் சொல்கிறேன், ஒரு விஷயத்தையும் பார்த்து படித்து கொஞ்சம் பொறுமையாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் ரொம்ப லாஸ்ட் டேட்டும் போயிடாதீங்க, எடுத்தோடனேவும் தவறாக பண்ணிடாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நிறையா யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து எது எந்தெந்த ஸ்டெப்பில் பண்ணணுன்ட்டு கரெக்டாக ஃபில் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த பையன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பையனுக்கு சின்ன வயசுல அப்பா இறந்துட்டார் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அம்மா 10th படிக்கிறப்ப இறந்துட்டாங்க. நினச்சி பாருங்க, அம்மா 10th படிக்கிறப்ப இறந்துமே 2 years பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கான். அந்த ஒரு பெயினையும் தாங்கிக்கிட்டு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இவன் ஏர் 270 எடுத்து கடைசியில் இவனுக்கு இவ்வளோ ஒரு அதாச்சும் லைஃப்லேயே இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியும் அந்த ஒரு ஃப்ரூட்டை நம்ம என்ஜாய் பண்ண முடியலையேங்கிற மாதிரி ரொம்ப பையன் வெக்ஸ் ஆகிருக்கான். ஆனால் சுப்ரீம் கோர்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல் சப்போர்ட். இந்த விஷயத்தெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டை எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நம்ம அப்ரிஷியேட்டே பண்ணலாம். ஏன்னா லோவர் கோர்ட்ஸ் ஹை கோர்ட் இவங்கெல்லாம் வந்துட்டு தவறுன்னு சொன்ன ஒரு விஷயத்த அவங்க வந்து இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணுறாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாருமே வந்துட்டு மேலோட்டமாக பார்த்தா தவறு யார் மேலேனா இந்த பையன் மேலே தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இவன் பண்ண தவறு தான். ஆனால் அவங்க வந்துட்டு அந்த இன்டென்சிட்டி ஆஃப் த ராங்னஸ், அவன் பண்ண தவறோட இன்டென்சிட்டி என்ன, அவன் தெரிஞ்சு பண்ணானா தெரியாமல் பண்ணானா, அதுக்கான ப்ராப்பர் ப்ரூஃப் எல்லாமே வச்சு அவங்க ப்ரொசீட் பண்ணுறப்ப அவங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்குங்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட் ரொம்ப ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்காங்க. இப்போ வாங்க இந்த பையனை பற்றி நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பையன் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சித்தாந்த் பத்ரா. 2020 இந்த பையனுக்கு இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பாம்பே ஐஐடி பாம்பேல அப்ளை பண்ணிருக்கான். நான் ஏற்கனவே ஜோசா கவுன்சிலிங் பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஓகே, இப்போ இந்த ஐஐடி பாம்பேல ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஜோசா கவுன்சிலிங்கில் பையன் அப்ளை பண்ணிட்டு ஃப்ரீஸ் ஆப்ஷன் நானே சொல்லிட்டுப்பேன், ஃப்ரீஸ் ஃப்ளோட் ஸ்லைடுன்னு 3 ஆப்ஷன் வரும். அதில் ஃப்ரீஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு பையன் விட்டுட்டான். ஓகே, நமக்கு இந்த சீட்டு கன்ஃபார்ம், அவ்வளோதான், நம்ம தான் அப்படின்ட்டு நம்ம அப்படியே பையன் ஜாலியாக இருந்திருக்கான். அதுக்கப்புறம் வந்து அவன் திரும்ப அந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறப்ப பார்த்தா ஒரு ஆப்ஷன் அவனுக்கு வந்து காமிச்சிருக்கு, வித்ட்ரால் த சீட் அப்படின்ட்டு. இது என்ன வித்ரான்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு வேளை திரும்ப கன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க போல அப்படின்ட்டு பையன் திரும்ப வித்ரா சீட் கொடுத்துட்டான். வித்ரா சீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவன் எதுவுமே பண்ணல, அப்படியே விட்டுட்டு ஐஐடி பாம்பே லிஸ்ட் அனுப்புறப்ப நம்ம பேர் இருக்கான்னு பார்த்தா பேர் இல்லை. அதுக்கப்புறம் அவன் ஜோசா கவுன்சிலிங் ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட கேட்டா, ஆமாப்பா நீ தானே சீட்டு வேண்டான்னு சொல்லிட்ட, வித்ரா பட்டன் அழுத்திட்டேன்னா, சார் அது பிளிங்க் ஆச்சு சார், அழுத்திட்டேன். பிளிங்கான அழுத்திடுவேப்பா, பார்த்து படிச்சு அப்ளை பண்ண மாட்டியா, நீ ஓ மேல் தான்ப்பா தப்பு அப்படின்ட்டு அவங்க உடனே கால் கட் பண்ணிட்டாங்க. அவங்களோட ரெஸ்பான்ஸ் அந்த லெவல் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் அதுக்கப்புறம் அந்த பையன் என்ன பண்ணிருக்கான், ஐஐடி பாம்பே போயிருக்கான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அங்கே போயிட்டு சார் இது மாதிரி தெரியாமல் பண்ணிட்டேன் சார், எனக்கு ஏதாச்சும் ஒரு லேட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாச்சும் பண்ணுங்க சார், உங்களால் ஏதாவது பண்ண முடியும் சார், ப்ளீஸ் பண்ணுங்க, எனக்கு ஏதாச்சும் ஒரு விதத்தில் எனக்கு சீட் வேணும் சார், ஏர் 270 எடுத்திருக்கேன் சார், திரும்ப ஒரு வருஷம்லாம் படிக்க முடியாது சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு கேட்டிருக்கான். அவங்களும் இல்லைப்பா இது ஓ மேலே தான் தப்பு, நீ தான் பார்த்துக்கணும்னு. அதுக்கப்புறம் பையன் என்ன பண்ணிருக்கான், ஃபர்ஸ்ட் வந்து அவன் போன இடம் ஹைகோர்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பாம்பே ஹைகோர்ட்டுக்கு தான் போயிருக்கான், இந்த இடத்துக்கு தான் போயிருக்கான். இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு வந்து கேஸ் புரியலை. ஓகே, இது ஏதோ வந்துட்டு ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் இந்த பையன் பண்ண ஒரு மிஸ்டேக் போலன்ட்டு
திரும்ப ஐஐடி பாம்பேக்கே இவங்க வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. ஐஐடி பாம்பே கிட்ட சொல்லி இந்த பையனுக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கல, இந்த பையனுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, அந்த பையனுக்கு வந்து இன்ஃபர்மேஷனை கிளியர் பண்ணுங்க, அவனுக்கு வந்து அவனோட டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. அவங்க என்ன எடுத்தோடனே ஓ நான் சொல்லி கேட்காம இப்போ ஹைகோர்ட் சொல்லி நான் கேட்டுருவானா அப்படிங்கிற மாதிரி அவங்க திரும்பவுமே அது உன் மேலே தான்ப்பா தப்பு, அதனால உனக்கு வந்து சீட்லாம் கொடுக்க முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க திரும்ப அவங்க ரிப்ளை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பையன் என்ன பண்ணிருக்கான், சுப்ரீம் கோர்ட் போயிருக்கான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு எல்லாத்துக்குமே இவனோட மாமா மேட்டர்னல் அங்கிள் அவர் தான் காரணம். ஸோ அவரு தான் இவ்வளோ ஸ்டெப் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க சுப்ரீம் கோர்ட் போனோடனே இந்த டைம்லேயே வந்துட்டு பையன் வந்துட்டு கொஞ்சம் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டான். நிறைய கார்பரேட் சேனல்ஸ்லாம் இவனை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் இப்போயுமே யூடியூப்ல போய் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ வந்து நிறைய கார்பரேட் சேனல்ஸ் வந்துட்டு இந்த பையனுக்கு வந்து ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சோடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு வராங்க. சுப்ரீம் கோர்ட் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்களும் சொல்கிறாங்க இந்த பையன் வந்து ஒரு ஆர்ஃபன், ஸோ அம்மா அப்பா இல்லை, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கான், ஸோ அட்லாஸ்ட் ஒரு ராங் கிளிக்னால இவனுக்கு இந்த சீட் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஜட்ஜஸும் வந்துட்டு இந்த பையனுக்கு சீட் கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு ஆர்டரே கொடுத்தாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கிளிக்ட் ஆன் எ ராங் லிங்க், அதான் நான் சொன்னேன், விச் மென்ட் டு அ வித்ரா ஃபார்ம். ஸோ வித்ரா பண்ணுற லிங்கை தான் தெரியாமல் அழுத்திட்டான் அந்த பையன். அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு ஸ்டெப்புமே நீங்கள் நெட் சென்டர் போனாலுமே அந்த நெட் சென்டர் கூட்டமே இல்லாதப்போ போங்க. ஈவினிங் டைமில் மார்னிங் டைமில் இல்லாமல் ஒரு ஆஃப்டர்நூன் டைம் எப்போ வந்து அந்த நெட் சென்டரில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா சொல்கிறேன். ஏன்னா அவங்க வந்துட்டு பதட்டத்தில் ஏதாச்சும் தப்பாக பண்ணிட்டாங்கன்னா உங்கள் லைஃப் அட்லாஸ்ட் இது வந்து உங்கள் லைஃப். அவர் வந்து என்ன சாரிப்பா தெரியாமல் அழுத்திட்டப்பான்னு போயிடுவார். நம்ம அவர்கிட்டையும் ஒன்றும் பண்ண முடியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்காக நம்ம அவர்கிட்ட கேஸ் போட்டுலாம் நம்ம எதுவும் பண்ண முடியுமான்னு தெரில. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் தான் உங்களுடைய ப்ராசஸில் கூடவே இருந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சுப்ரீம் கோர்ட் ரீஸ்டோர்ஸ் ஐஐடி ட்ரீம் டு ஸ்டூடெண்ட் who clicked wrong button year of 270 in JEE advanced exam. கடைசியில் அந்த பையனுக்கு லேட் அட்மிஷன் சொல்லி லேட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அட்லாஸ்ட் சீட் கொடுத்துட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்க நினச்சா தாராளமாக பண்ணலாம், ஆனால் பண்ண மாட்டாங்க. அதுதான் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்கப்புறம் இவங்களால் செய்ய முடியுதுன்னா இதே விஷயம் அவங்களால முன்னாடியே முடிஞ்சிருக்கும் தானே. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸ் தெரியும். ஓகே இப்படி ஒரு ப்ராசஸ் இருக்குது, நம்ம எப்படியே முடிச்சு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் இந்த பையனுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணலை. நம்ம ஏன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ நம்ம தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பையனோட எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ இந்த பையன் ஐஐடி பாம்பேயில் முடிச்சு இன்னத்துக்கு ஒரு இடத்துல வேலைக்கு போயிருப்பாரு, ஏதோ ஒரு விதத்தில் நல்லா இருந்திருப்பார் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேபி சுப்ரீம் கோர்ட்டில் டிலே ஆயிருந்தாலோ இல்லைனா சுப்ரீம் கோர்ட் ரிஜெக்ட் பண்ணியிருந்தாலோ அங்கே அவங்க கேஸில் தோற்றுருந்தாலோ இன்னத்துக்கு அவர் என்ன பண்ணிருப்பாருன்னு நமக்கு தெரியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி இந்தியா ஃபுல்லாக எத்தனையோ பேர் இருப்பாங்க. இவங்க 2 பேர்லாம் கொஞ்சம் சோஷியல் மீடியாவில் நேஷ்னல் மீடியாவில் வந்ததுனால மட்டும்தான் இவங்களுக்கான அந்த ஜஸ்டிஸ் கிடைச்சதுன்னு கூட சொல்லலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னும் அப்போ இந்த ஃபேமஸ் ஆகாத பசங்கள்லாம் இப்போ எத்தனையோ பேர் வந்துட்டு மீடியானால என்னன்னு தெரியாதவங்களாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஜஸ்டிஸ் போகுமா அப்படின்னா தெரில மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டவுட்டு தான். ஸோ அதனால் மேக்ஸிமம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ரொம்ப அவசரப்பட்டு எதையும் வந்துட்டு கிளிக் பண்ணி தப்பு பண்ணிடாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோக்கான அந்த டெப்த் அவேர்னஸ் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பை பாய், தேங்க்யூ.